Hey, it's Christy from Lululemon, and I'm here at the office checking out the Shake It Out shorts. These have been my go-tos, and I kind of think of them as a middle ground between a true run short and a more playful, athletic, sporty short. They have all the performance you want for running, so a comfy liner, our lightweight Swift fabric, even a pocket for your keys. But what I really like is the flowy fit and layered hem. It gives it a little bit of volume, a little bit of fun, so they feel as good on a run as they do just at coffee afterwards. You can find the Shake It Out shorts in-store now or online at lululemon.com. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள் தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். எங்க அம்மா வந்து பயப்படல. எத்தனை மணி இருக்கும்? மணி ஒரு 10 மணிக்கு இருக்கும்க்கா. ராத்திரி நேரத்துல 10 மணிக்கு தெரியலக்கா. ஆனா எங்க அம்மா அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்க அம்மா பயப்படல, அப்படியே லேக்காவே இருந்தாங்கன்னு கண்டுக்கல. அப்புறம் வந்து உள்ள போயிட்டு எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க உள்ளே. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன நினைச்சுன்னா, நான் வேலை வந்து கேட்டா எனக்கு 7 மணிக்கு வேலை முடியும்க்கா. ஸோ வந்து நான் 7 மணிக்கு வேலை முடிச்சுட்டு நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு டப்பாலாம் இருக்குல்ல, நான் வீட்டுக்கு பின்னாடி தான் கழுவேன் நான். அப்போ வந்து நான் டப்பாலாம் எடுத்து நான் வீட்டுக்கு பின்னாடி போய் நான் கழுவிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து கொச கொசமே எனக்கு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு தூரத்துலேருந்து கேட்டுச்சு எனக்கு அந்த சத்தம். அப்புறம் வந்து போக 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 கிட்ட வர ஆரம்பிச்சு. நான் பட்டின திரும்ப வந்து அந்த சத்தத்தை காணும். கரெக்டாக வந்து காதுகிட்ட வருது, அந்த கொச சத்தம் கேட்குது. நான் திரும்பின உடனே அந்த சத்தம் காணும். அதுதான் அந்த ஒரு தான் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அந்த பின்னாடியே வந்து அப்பப்போ நார்மலாக இந்த நடக்கும். சமயத்தில் வந்து கேட்டால் அலுவல் சத்தம் கேட்கும், சிரிப்பு சத்தம் கேட்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்கன்னா அந்த சத்தம்லாம் கேட்கும்ல, அந்த மாதிரி அந்த வாய்ஸ்லாம் கேட்கும். நரம் சத்துல வந்து கேட்கும் அந்த நைட்லேயே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கு, அம்மாவுக்கு கேட்டிருக்கு, வேற என்ன யாருக்கெல்லாம் கேட்டிருக்கு? என் தம்பிக்கும் ஒன்றுமே கேட்குக்கா. ஏன்னா நடம் சரத்தை வந்து கேட்டால் என் தம்பி வந்து அப்போ அவன் அந்த ஸ்டடீஸ்லாம் வந்து விடிய படிச்சுட்டே இருப்பாங்க. பின்னாடி வந்து கேட்டால் யாரும் பேசுற சத்தம், அலுவல் சத்தம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு என் தம்பி வந்து எங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருப்பாங்க. நேபரா இருக்குமோ? வாய்ப்பே இல்லைக்கா. நான் அப்பப்போ வந்துக்கிட்ட நான் அந்த ஜன்னலை நான் பார்ப்பேன். எல்லா வீட்டுக்கெல்லாம் சாதி இருக்கும், எல்லாமே லைட்டே இருக்காது, எல்லாமே ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. நான் சம்டைம்ஸ் நான் பார்ப்பேன், ஜன்னல் வெட்டி பார்ப்பேன், யாருமே இல்லைக்கா. ஆனா வந்து எனக்கு அது பேசுற சத்தம், அழுவுற சத்தம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சரி பரவாயில்ல, அது வேலை அது போட்டோம் அப்படின்னு நாங்க ஒண்ணு கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டோம் நாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இது நடக்கல, தெரியல அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு இன்ன வரைக்கும். அந்த வீட்டுல இல்லையா இப்ப வரைக்கும் நாங்க தான் இருக்கோம் அந்த வீட்டுல. ஸோ வந்து இன்ன வரைக்கும் அந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைக்கா. நாங்கள் இன்னும் விடாமல் இந்த ப்ரேயர்ஸ் பண்ணி தான் இருக்கோம். தச்சும் இன்ன வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லைக்கா. ஆனால் என் பாட்டி வேலை தான்க்கா பெரிய ஒரு சேட்டையே இருக்கு. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம்.